மதராசி பட நேர்மையான விமர்சனம். தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை பரப்பும் நோக்கத்துடன் 2 வில்லன்கள் துப்பாக்கி ஏற்றிய கண்டெய்னர் லாரிகளுடன் தமிழக எல்லைக்குள் வருகிறார்கள். இதை அறிந்த NIA அதிகாரிகள் தடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைகிறது. அதன் பிறகு துப்பாக்கிகளை தமிழகம் முழுவதும் அனுப்புவதற்கு வில்லன்கள் தயாராகிறார்கள். அதை தடுப்பதற்கு NIA அதிகாரிகள் துப்பாக்கிகள் இருக்கும் குடோனை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்போது தான் காதலில் தோல்வி அடைந்த சிவகார்த்திகேயன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் முயற்சி தோல்வி அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அதே மருத்துவமனையில் துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்க முயன்ற அதிகாரியும் அனுமதிக்கப்படுகிறார். அங்கு அவர் சிவகார்த்திகேயன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பதை பார்க்கிறார். அவர் சிவகார்த்திகேயனிடம் எதற்கு தற்கொலை செய்து கொள்ள போகிறாய் என விசாரிக்கிறார். சிவகார்த்திகேயன் தனது காதலி தன்னை ஏமாற்றி சென்று விட்டதால் தான் தற்கொலை செய்து கொள்ள போவதாக தெரிவிக்கிறார். அதை NIA அதிகாரி பயன்படுத்தி சிவகார்த்திகேயனை துப்பாக்கி இருக்கும் குடோனுக்கு சென்று தற்கொலை செய்து கொள், இதனால் துப்பாக்கி கலாச்சாரம் பரவாமல் தடுக்க முடியும் என கூறுகிறார். இதை ஏற்று சிவகார்த்திகேயன் துப்பாக்கி இருக்கும் குடோனுக்கு செல்கிறார். அதன் பிறகு தான் NIA அதிகாரிக்கு சிவகார்த்திகேயன் ஒரு மனநலம் பிரச்சினை கொண்டவர் என்ற விபரம் தெரிகிறது. அதன் பிறகு சிவகார்த்திகேயனுக்கு எப்படி மனநல பிரச்சனை வந்தது, அவர் காதல் ஏன் தோல்வி அடைந்தது, NIA அதிகாரியும் சிவகார்த்திகேயனும் எப்படி வில்லன்களை அழித்து துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்கிறார்கள், சிவகார்த்திகேயன் காதல் வெற்றி பெற்றதா அவர் மனநல பிரச்சனை தீர்ந்ததா என்பதே மீதிக்கதை. மொத்தத்தில் லாஜிக் மிரல்கள் பற்றி கவலைப்படாமல் ஆக்ஷன் படம் பார்ப்பவர்களுக்கு இந்த படம் நல்ல விருந்து. இதை போல பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.